எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் லாலிபாப் ரெசிபி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர், 1 tablespoon of dark soya sauce, 1 tablespoon of pepper powder. இங்கே நான் சிக்கன் கபாப் மசாலா ஆச்சி இது 1 packet எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 packet நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலாக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 tablespoon. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்ததாக நம்ம இதில் எக் ஒயிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது போட்டுட்டிங்கன்னா அதோட அந்த லிக்விடே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட மசாலாவை நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா. இப்போ நான் இங்கே எக் ஒயிட், ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலாவெல்லாம் நம்ம நல்லா கலந்துட்டோம். இங்கே நான் சிக்கன் லாலிபாப் பீசஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 500 grams ஆஃப் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மிச்சம் இருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்துட்டு நல்லாவே இதை மசாலாவில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு 1/2 an hour to 45 minutes நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா ஒரு 45 minutes ஊறிடுச்சு. நம்ம திருப்பி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டி இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு பவுலில் 2 tablespoon ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 2 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 1/2 tablespoon ஆஃப் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. இது இந்த பேட்டருக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சிக்கனில் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தின் கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இங்கே நான் ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்மளோட பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ரீ ஹீட்டட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட எல்லா சிக்கனையும் இதே ப்ரொசீஜரில் ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். இதே மாதிரி நம்ம மிச்சம் ரெடி பண்ணி வச்சுருக்க லாலிபாப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். அடுத்ததாக சாப்டு கார்லிக். இந்த கார்லிக்கை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ நான் 2 tablespoon ஆஃப் டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அடுத்தது
ரெட் சில்லி சாஸ். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய ஸ்பைசினஸ் இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஷெஸ்வான் சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னுமே ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும் நம்மளோட ரெசிபிக்கு, லாலிபாப்க்கு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க லாலிபாப்ஸை வந்து இந்த சாஸில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து எல்லா லாலிபாப்ஸ்லேயும் வந்து நல்லா வர மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சிக்கனோட லெக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயிலில் வச்சு ரேப் பண்ணுறேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சிக்கன் வந்து சூடாக இருக்கும்போது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனுக்கும் ரேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெசிபி ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து லாலிபாப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக நீங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். Love cooking and love eating. See you. Tata. Bye-bye.